கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் இருக்கிறனாலும் கூட நீ உன் வாழ்க்கையில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றாயோ அதையே நீ ஒரு விக்கிரகமாக மாற்றி ஆக்கி, அதாவது ஒரு சிலையாக மாற்றி ஆக்கி அதையே நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய், அதையே வணங்கி கொண்டிருக்கிறாய், அதையே தொழுது கொண்டிருக்கிறாய் என்று ஒரு கருத்து நீங்கள் நானும் பல இடங்களில் செய்திகளில் புத்தகங்களில் வாசிச்சிருக்கலாம். இது அப்படியே அறிவியல் பூர்வமாக சிந்தித்து பார்த்தாலும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு 2 வாரத்திற்கு 14 நாள் 2 வாரத்துக்கு ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்வோமானால் மறக்க மாட்டோமா, அது நினைவில் பதிந்து விடுமா, அது தொடர்ச்சியாக நமக்கு பழக்கத்துக்கு வந்துடுமா 14 நாள் தொடர்ச்சியாக செஞ்சால். அப்போ ஃப்ரெஞ்சு கம்பெனிலேருந்து ஜெர்மன் கம்பெனிக்கு மாறும்போது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஃப்ரெஞ்சு கம்பெனி கூட வேலை செஞ்சுட்டு, சொசைட்டியில் வேலை செஞ்சுட்டு, இப்போ ஃப்ரெஞ்சு சொசைட்டியில் வேலை செய்யும்போது இந்த கம்ப்யூட்டரில் சில காரியங்கள்லாம் அவங்களோட சிஸ்டத்துக்கு இவங்க சிஸ்டத்துக்கு மாற்றம் இருக்கும்போது நம்ம செய்யும் பொழுது அந்த கம்ப்யூட்டரில் அதாவது கொந்தாபிலிட்டி பண்ணுற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கொமாந்து ஆர்டர் கொடுக்குற காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த காரியமாக கம்ப்யூட்டரில் நம்ம செய்யும்போது அது ஆரம்பத்தில் யோசித்து பார்க்கும்போது ஐயோ என்னடா அது எப்படி செய்ய போகிறோமோ தெரியல, புதுசாகுது அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக நம்மை பழக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே அவர்கள் தொடர்ச்சியாக நம்மளுக்கு அந்த வேலையை விடுவார்கள், அதில் நம்மளை நிறுத்துவார்கள். ஏன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும் என்று. அப்புறம் அது பழகி போச்சு, இப்போ சுலபமாகி போச்சு, கஷ்டமாக இல்லை. இதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அது செயலோ சிந்தனையோ எண்ணமோ பார்வையோ இல்லை கெட்ட பழக்க வழக்கங்களோ பாவ பழக்க வழக்கங்களோ நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவோ எதற்கு நாம் முக்கியத்துவம் தொடர்ந்து கொடுக்குறோமோ அதுதான் விக்கிரகம், அதுதான் சிலை. அதை நாம் என்ன செய்கிறோமோ, வணங்குகிறோமா, தொழுது கொள்கிறோமா, ஆராதிக்கிறோமா. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் தொழுகை என்ற வார்த்தை வருகிறது. அதுக்கு பிறகு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பல புத்தகங்களை வாசித்தால் ஆராதனை, ஆராதிக்கின்ற காரியம் என்ற வார்த்தையும் வருகிறது. அப்போ காயினுடைய சந்ததியை பார்க்கும்பொழுதும் ஏனோஸ், அதாவது சேத்துக்கு பிறந்த ஏனோஸ் அதுக்கு பிறகு வந்த சந்ததியை பார்க்கும்போதும் 2 வித்தியாசமான காரியத்தை தேவன் நமக்கு அங்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். காயினுடைய சந்ததி தேவனை மறந்து விட்டது, சுயமான ஒரு தேவையில் போய் மூழ்கி சட்டத்தை தங்களுடைய கைகளையும் எடுத்து தேவனுக்கு உள்ள ஒரு உறவிலிருந்து பிரிந்து போய் இஷ்டத்திற்கு வாழ்ந்தார்கள் என்று பார்க்குறோம். அந்த சந்ததி காயினுடைய சந்ததி. ஆனால் தேவனை தொழுது கொள்ளுகின்ற, ஆராதிக்கின்ற ஒரு சமுதாயத்தை தேவன் பிரித்து எடுக்கிறார் பாருங்களேன். அப்படி பிரித்து எடுக்கிற அந்த சந்ததி சேத்துலேருந்து ஏனோசு வராரு. இந்த ஏனோசு வரும்பொழுது பாருங்க, அங்கு தேவனோடு உள்ள ஒரு உறவு, அங்கு அற்புதமான ஒரு உறவு அங்கு உருவாகிறதையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் அநீதி தீமை நிறைந்த ஒரு உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது காயினுடைய சந்ததி அந்த பக்கம். இந்த பக்கம் தேவனை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகின்ற, தேவனை தேடுகின்ற, தேவனோடு உறவு கொள்ளுகின்ற ஒரு சந்ததி தேவன் இந்த பக்கமும் வைக்கிறாரு. இன்றைக்கும் கூட 2 விதமான கூட்டங்கள் சபைக்குள்ளேயும் பார்க்க முடியும், உலகத்திலையும் பார்க்க முடியும். என்ன பதில் சொல்கிறீங்க? ஆம், சபைக்குள்ளேயும் ஒரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், திருச்சபைக்குள்ளேயே 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசும்போதே திருச்சபைக்குள்ளேயே எத்தனை விதமான போதனைக்கு, எத்தனை விதமான அதாவது பிரிவுள்ள மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை விதமான காரியங்களை பின்பற்றுகிற, தேவன் வெறுக்கின்ற, தேவன் அருவருக்கின்ற, தேவனுக்கு பிரியமில்லாத கூட்ட மக்கள் ஒரே திருச்சபைக்குள்ள 2-3 பிரிவு உள்ள மக்களை தேவன் சுட்டி காண்பித்து தான் மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. அப்போ காயினுடைய சந்ததி ஒரு பக்கம் இப்படி இருக்குது, தேவன் தனக்கென்று ஒரு சந்ததியை, தன்னை தொழுது கொள்ளுகின்ற, தன்னை ஆராதிக்கின்ற ஒரு சந்ததியை தேவன் என்ன செய்கிறாருங்க, பிரித்தெடுக்கிறார். அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாங்க, உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 2 இடத்துலையும் 2 சந்ததியை நீங்கள் நானும் பார்த்தேன்னு சொன்னால், எந்த சந்ததி தேவன் அப்படியே நடத்தி வந்தார் என்னத்தை பார்க்கும்போது, சேத்து மூலயமா ஏனோஸ் வராரு. அவனுக்கு ஏனோஸ் என்று பேர், ஆதியாகமம் 4:26 வாசிச்சு பாருங்கள். அவனுக்கு ஏனோஸ் என்று பேரிட்டான். அப்போது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எனவே பிரியமானவர்களே,
இந்த ஒரு வசனத்தில் இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நாம் சிந்தித்து நிறைவு செய்ய போகிறோம். மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு சந்ததி தேவனை விட்டே போயிடுச்சு, சுயமாக போயிடுச்சு, சுயத்தில் மூழ்கி போயிடுச்சு, சட்டத்தை இஷ்டத்துக்கு கையில் எடுத்து கொண்டது. இன்றும் கூட திருச்சபைகளில் பல போதகர்கள் சுயமாய் வசனத்தை தங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கினாங்க. தசமபாகம் என்ற அந்த உபதேசத்தை தங்கள் சுய இஷ்டத்துக்கு மாற்றிவிட்டார்கள். காணிக்கை என்ற அந்த உபதேசத்தை தங்கள் சுய இஷ்டத்துக்கு மாற்றிவிட்டார்கள். ஆராதனையே தங்கள் சுய இஷ்டத்துக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கைத்தட்டு மியூசிக்கு லைட்டு அப்படி மாற்றிவிட்டார்கள். யூடியூப்பில் போட்டிக்கு போட்டி பாட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைபு தங்கள் இஷ்டத்துக்கு என்று தங்கள் சுய தேவைகளை சந்திப்பதற்கு, புகழ், விளம்பரம், பணம் இதை சந்திப்பதற்கு காயின் சந்ததியைப் போல இன்று செயல்படுகிற ஒரு கூட்டம். இதுக்கு நடுவுலையும் கர்த்தருடைய நாமத்தை உண்மையாய் தொழுது கொள்ளுகின்ற ஆராதிக்கின்ற ஒரு கூட்டத்தையும் தேவன் வைத்து தான் இருக்கிறார். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் சிந்தித்து பார்க்கணும். சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற, சத்தியத்தை சத்தியமாய் வாசிக்கிற, சத்தியத்தை சத்தியமாய் உணர்கிற அந்த கூட்டத்தில் பாருங்கள். ஒரு காரியத்தை உன் சுயத்திலையும் சுய தேவைக்காகவும் தேவனுடைய வார்த்தையை மாற்றி உன் சுய கருத்து சிந்தனையை தேவையை பூர்த்தி கொள்ள நீ சுய காரியத்தை வைக்கின்ற காரியம் காயினுடைய சந்ததியினுடைய காரியம் என்று பார்க்கிறோம். அப்படியே ஒப்பிட்டு பார்க்குறோம், அவ்வளோதான். அப்போ தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் கர்த்தருடைய நாமத்தை. இன்று நீங்கள் நானும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறேன். உண்மையான ஆராதனை என்பது பிரியமானவர்களே தேவ சாயலுக்கு மாறுவதே. மறுபடியும் நான் சொல்கிறேன், உண்மையான ஆராதனை என்பது, உண்மையான ஆராதனுடைய நோக்கம் என்பது, உண்மையான ஆராதனுடைய லக்கு என்பது நாம் தேவ சாயலாக மாறுவதே, தேவனுடைய சித்தத்தை செய்வதே, தேவனுடைய பண்பை, தேவனுடைய நோக்கத்தை காண்பிப்பது தான் ஆராதனுடைய லக்கு, நோக்கம் என்று பார்க்கிறோம். இப்போ சொல்லுங்க, நாம் எந்த சந்ததி? தேவனை தொழுது கொள்ளுகின்ற சந்ததியில் இருக்கணும், சத்தியத்தை பேசுகிற சந்ததியில் இருக்கணும், சத்தியத்தை மாற்றாத சந்ததியில் இருக்கணும், சத்தியத்தை உறக்க பேசுகிற சந்ததியில் இருக்கணும், சத்தியத்துக்காக வாழ்கிற சந்ததியாக நாம் இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் உமக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனையை உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களுடைய வாழ்க்கை மாறுகின்ற அந்த வாழ்க்கையே உமக்கு நாங்கள் ஒப்படைக்கின்ற ஒரு ஆராதனையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.